ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து காய வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை எடுத்து காய்ச்சின பாலில் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா திக்காகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு பாலை ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச பாலை ஒரு பவுலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வச்சுடுங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், மாதுளப்பழம்லாம் இருந்துச்சு. நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கஸ்டர்ட் மில்கை எடுத்து அதில் கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த சம்மர் டைமுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.